ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேட் தி சீரீஸ் எபிசோட் 10 பார்ட் 1ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்கில் அலாய் எப்படி இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்னாங்கன்னு காட்டுறாங்க. அது என்னன்னா, அலாய் ட்ரீட்மெண்ட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 10 ஒரு டைம் அலாயையுமே தொட்டிருப்பாங்க. அதனால் அலாயுமே சத்தம் போட்டு கத்திருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு 10 தான் கூப்பிட்டு செக் பண்ணியுமே சொல்லுவாங்க. 10 அலாயை தொடும்போது அலாய்க்கு எதுவுமே ஆயிருக்காது. அலாய் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அலாயோட அம்மா 3rd மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ்மே பண்ணிவிட்டு நான் ஃபாரின் போகிறேன், நீ இங்கே தனியாக இருக்க முடியாது, உன்னை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது, அதனால் நீயுமே 10 மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் நல்ல பையன்னு சொல்லி அலாய்கிட்ட கேட்குறாங்க. அலாயுமே அதுக்கு சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அலாய் ஜென்னை மீட் பண்ண கோவத்தில் தாட்டுக்குமே கால் பண்ணுறாங்க. உனக்கு தெரியும் தானே, ஜென்னு தான் ஆர்டிஸ்ட்டுன்னு உனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுனன்னு சொல்லி தாட்டுக்கிட்டேயுமே ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. அதுக்கு தாட்டு, நீங்கள் 2 பேருமே மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் 2 பேருமே ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் உனக்கு மேரேஜுமே ஆக போகுது, அதனால தான் ஒரு டைம் பார்க்கலான்னு சொல்லி வர சொன்னேன்னு தாட் சொல்கிறாங்க. ஆனால் அலாய், உனக்கு தெரியும் தானே ஜென் எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தானே, உனக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணுறியன்னு தாட்டுக்கிட்டேயுமே அலாய் கோச்சிக்கிறாங்க. தாட்டுக்கிட்டேயுமே கேட்குறாங்க, இப்போ ஜென் எங்கே தங்கியிருக்கா, அவள் தங்கியிருக்கிற இடத்த சொல்ல நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குரங்கு பொம்மையுமே எடுத்துகிட்டு ஜென்னை தேடி போகிறாங்க. ஜென் கதவை திறந்து பார்க்கவும் அலாய் நிற்கிறாங்க. ரொம்பவே ஷாக்காக பார்க்குறாங்க. ஆனால் அலாய் அந்த குரங்கு பொம்மையை அவங்க மூஞ்சிலே விட்டு எறிகிறாங்க. அப்போ அலாய் ரொம்பவே கோவத்தில் ஜென்னை பார்த்து கேட்குறாங்க, நீ இப்போ எதுக்கு திரும்பி வந்த, உன்னை யார் வர சொன்னா, உனக்கு இது எல்லாமே நல்லா தெரியும் தானே, நீயும் தாட்டு கூட சேர்ந்து என் கூட விளையாடிட்டுருக்கல்ல, என்னோட லைஃப்பில் விளையாடுறது தான் உன்னோட வேலையாக போச்சா என்னன்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போடுறாங்க. அதுக்கு ஜென், நீ தான் என்ன வர வச்ச, அந்த காப்பிரைட் கிளைம் போட்டதுனால தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன், யார் உன்னோட லைஃப்பில் விளையாடுறது, அது நான் கிடையாது, நீ தான் என் மேலே தண்ணியை எடுத்து ஊற்றுன, நீ தான் இப்போ என் கூட விளையாடிட்டுருக்கன்னு சொல்லி ஜென்னுமே சொல்கிறாங்க. ஆனால் அலாய், நீ பண்ணதுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ ஒரு சுயநலவாதி, நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற. அலாய் ரொம்பவே கோவமாக சத்தமாக ஜென் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜென் இது எல்லாத்தையுமே அமைதியாக பொறுமையாக கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட்டில் தாட் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதையுமே நினச்சி பார்க்குறாங்க. அலாய் ஜென்னோட மூஞ்சில் தண்ணி விட்டுட்டு போனதுனால உனக்கு கோவமே வரலையான்னு சொல்லி தாட்டுமே கேட்பாங்க. அதுக்குமே ஜென், இல்லை எனக்கு கோவம்லாம் வரலை, என்னோட குடும்பத்தை தாண்டி நான் நேசித்த ஒரே பர்சன் அந்த அலாய் மட்டும்தான், அவள் இப்போ ஒரு நல்ல லைஃபையுமே வாழ்ந்துட்டு இருக்கிறா, என்னோட ஃபீலிங்ஸ் அது எனக்குள்ளேவே இருக்கட்டும், நான் அதை எதையுமே வெளிக்காட்ட போகிறதில்ல, நான் அவளை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ஜென் சொல்கிறாங்க. அதுக்கு தாட், நீ அவளை மன்னிச்சிட்ட, ஆனால் அவளும் உன்னை இதே மாதிரி மன்னிப்பாளான்னு சொல்லி தாட்டு கேட்குறதையுமே ஜென் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ ஜென் அலாய்கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னோட வேலை விஷயமாக தான் தாய்லாண்டுக்கு வந்தேன், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜை பற்றி கேள்விப்பட்டதும் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லவும், நீ கொஞ்சம் நிறுத்துறியா, நீ எப்படி சொல்லலாம் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு, உனக்கு இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அலாய் சொல்லவும், அவங்க அம்மா ஒரு நல்ல லைஃப்பை வாழ்கிறாங்க, நீயும் மேரேஜ் பண்ணு, எல்லாமே சரியாயிடும், நீயும் சந்தோஷமாக இருக்கலான்னு ஜென் சொல்கிறாங்க. அதுக்கு அலாய், உனக்கு எப்படி தெரியும், நீ தான் இங்கே இல்லைல்ல, என்னை விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு, நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஹாப்பியாக இருப்பேன்னு நீ எப்படி சொல்லலாம், எல்லார் லைஃப்லேயுமே லவ்வுக்கு அப்புறம் மேரேஜ் இருக்க தானே செய்யுது, எல்லாருமே பண்ணுறது தானேன்னு சொல்லி ஜென்னுமே கேட்குறாங்க. அதுக்கு அலாய், இது இன்னும் முடியலை, இப்போ தான் ஆரம்பிக்குது, நீ என்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினியோ அதை விட பல மடங்கு நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி ரொம்ப கோவமாகவே அலாய் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஜென் அந்த குரங்கு பொம்மையை எடுத்து வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் 10 ஜென்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அது எதுக்குன்னா, அலாயை நேற்று நைட்டில் இருந்து காணோம், எங்கே போனானே தெரியல, அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்லி இன்னுமே கேட்குறாங்க. அதுக்கு ஜென், நீங்கள் டாக்டர் தாட்டுக்கிட்ட கேட்டிங்களா, அவனுக்கு தான் தெரியும்னு சொல்லவும், நான் அவங்ககிட்டையுமே கேட்டேன், நேற்று நைட்டு உன்னை மீட் பண்ணுறதுக்காகத்தான் அலாய் வந்தாங்கன்னு மட்டுமே சொன்னான்,
அதனால தான் இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்குமே ஜென், இப்போ நேற்று நைட்டு என்னை பார்க்க வந்தாதா, ஆனால் நேற்று நைட்டே இங்கேருந்து கிளம்பிட்டா, இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பாக தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அதை நான் உன்கிட்ட சொல்கிறேன். நீ அவனோட ஃபோன் நம்பரையுமே வாங்கிக்கிறாங்க. ஜென் கார் எடுத்துகிட்டு அலாயை தேடி கிளம்புறாங்க. பாட்டுக்கிட்டேயுமே கால் பண்ணி, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணின, என்னோட அட்ரஸை எதுக்கு கொடுத்து என்னை ஏன் பார்க்குறதுக்கு வர சொன்னேன்னு சொல்லி பாட்டுக்கிட்டேயுமே கொஞ்சம் டென்ஷனாகவே பேசிட்டு அலாய் எங்கே போயிருப்பான்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வீட்டை விட்டு போகும்போது அவங்க ஒரு கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. இப்போ அதே கோவிலுக்கு தான் ஜென்னுமே போகிறாங்க. ஜென் அலாய்கிட்ட, நீ இங்கே என்ன பண்ணுற, எங்கே வேணா போவேன், உனக்கு என்ன, உன்னை யார் இங்கே வர சொன்னா, எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கேன்னு அலாய்கிட்ட ஜென் கிட்ட கேட்குறாங்க. எப்போவுமே ஓடி வந்தால் இங்கே தானே வருவேன், எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லவும், உன்னோட வேலை இல்லை, 2 பேருக்குள்ளே இப்போ எதுவுமே கிடையாது, நம்ம 2 பேரும் இப்போ வெறும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நம்ம 2 பேருக்குள்ளே இப்போ எதுவுமே கிடையாது. ஸோ நீ உன்னோட வேலையை பார்க்கலாம், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ரொம்பவே கத்தி விட்டுறாங்க ஜென்னை பார்த்து. டென்னு தான் என்கிட்ட ஹெல்ப்பு கேட்டான், அதுக்காகத்தான் நான் வந்தேன், வா இப்போ நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி அலையுமே கூப்பிடுறாங்க. ஆனால் அலை அங்கேருந்து எழுந்து வர்றதாவே இல்லை. நீ என்ன கஷ்டப்படுத்தாத, தயவு செஞ்சு இங்கேருந்து பான்னு ரொம்பவே கட்டாயப்படுத்தி அலையை கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அலை அவங்க ஜென்னோட கையை தட்டி விட்டுட்டு, விடு நானே வர்றேன்னு சொல்லி எழுந்து நடந்து வர பார்க்குறாங்க. அவங்களால முடியலை, மயக்கம் வந்துடுது. நைட்டு ஃபுல்லாக வெளியிலே இருந்ததுனால அலைக்கு ஃபீவருமே வந்துருச்சு. அதனால் தனியாக நடந்து வர முடியலைல்ல, உன் கூட வரேன்னு சொல்லி அவங்கள சேஃபாக காரில் வீட்டுக்குமே கூப்பிட்டுட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததும் பெட்டில் உட்கார வச்சு அலையை செக் பண்ணி பார்க்குறாங்க. அலைக்கு ஃபீவர் இருக்குது, உனக்கு ஃபீவர் இருக்குது, இப்போ ஒரு ஹாட் பேக் வச்சு உன்னை தொடச்சி விட்றேன்னு சொல்லி அதோட கை கழுத்து எல்லாமே தொடச்சி விடுறாங்க. ஆனால் அலை ரொம்பவே தட்டி விடுறாங்க. யார் இதெல்லாம் பண்ண சொன்னா, நீ ஒன்றும் இதெல்லாம் எனக்கு பண்ண வேணான்னு சொல்லி தட்டி தட்டி விடவும் ஜென் அப்புறம் பிளட்டையுமே எடுத்து அலைக்கிட்ட சாப்பிட கொடுக்குறாங்க. அப்போவுமே அலை அதை தட்டி விடுறாங்க. கட்டாயப்படுத்த வைக்காதான்னு சொல்லவும், இதான் பண்ணேன் அப்படின்னு அலை ரொம்பவே சொல்கிறாங்க. வாயால் எனக்கு ஃபீட் பண்ண போறியா என்னன்னு சொல்லி, ஏன் அது என்னால் முடியாதா நீ அலை ஜென்னுமே கேட்குறதுக்கு, அதெல்லாம் உன்னால் முடியாதுன்னு அலை ஜென்னுக்கிட்டையுமே வம்பு இழுக்கிறாங்க. ஜென் டேப்லெட் எடுத்து அவங்களே அவங்க வாயில் வச்சுக்கிட்டு அலைக்குமே அதை ஊட்டி விடுறாங்க. அதை நான் டேப்லெட் சாப்பிட்டேன்ல, இப்போ நீ இங்கேருந்து போன்னு அலை அவங்கள விரட்டி விடுறாங்க. ஜென், நீ தூங்கினதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லவும், அதான் இவ ரொம்ப ஓவராக தான் பண்ணுற, இவ தொல்லை தாங்க முடியல நீ அலை, சரி நான் படுத்து தொலைக்கிறேன்னு அலைமே படுத்துக்கிறாங்க. ஜென் அங்கேயே ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஜென் அலைக்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜென்னும் தாட்டுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. தாட் அவங்க ஜென்கிட்ட, நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், நீ கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லவும், என்னால் முடியாது, சேர்ந்து வந்தாலே பிரச்சனையாக தான் இருக்குன்னு சொல்லவும், இது சாதாரண ட்ரிப்பு கிடையாது, இது பப்ளிஷர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரிப்பு, இந்த அதோட எக்ஸிக்யூட்டிவு, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ அலாயை பார்த்துக்கிறதுக்காக பணம் கொடுத்தல்ல, நான் அதை இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், நீயும் அதில் ஒரு பார்ட்னர், நீ கண்டிப்பாக வான்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வரலன்னு சொல்லவும், தாட் அதுக்குமே ஜென்னை விடுறதா இல்லை, இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்பு, அலை இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, நீ ஃபாரினுக்கு போன திரும்ப எப்போ வருவேன்னு தெரியாது, ஸோ இது ஒரு ஃபேர்வெல் ட்ரிப்பாக இருக்கட்டும், நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஜென்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுட்டுமே வர்றாங்க. எங்கள் ட்ரிப்புக்கு எல்லாருமே வந்ததும் அங்கே ஒரு மீட்டிங் போட்டு ஜென்னையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுமே இந்த பப்ளிஷரில் ஒன் ஆஃப் த பார்ட்னர், ஃபஸ்ட் டைம் உங்கள் எல்லாரையுமே பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக கைத்தட்டிகிட்ருக்குறாங்க. அலாய் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, என்ன ஜென் ஒரு பப்ளிஷரானு கேட்கவும், ஆமாம், உன் ஃபஸ்ட்டு நாவல் ஜென்னோட காசை வச்சு தான் பப்ளிஷே பண்ணியிருந்துன்னு சொல்லவும், அப்படின்னா நான் இதிலேருந்து விலகிக்கிறேன்,
இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அலை ரொம்பவே கோவமா அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டில் என்ன நடக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம்.